Hello students, how are you all? And இன்னைக்கு வந்து SketchUp 2023 and VRI 6.10ல எடுத்த ஒரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது நான். ஸோ அவங்க பெங்களூர்ல இருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க நல்ல ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, என்னுடைய ஒரு நல்ல ஒரு சகோதரியும் கூட. அண்ட் அவங்களுக்கு நான் வந்து நம்ம பண்ண ஒரு டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவுட்புட்டும் காமிச்சு தரேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட மாட்டேன். இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கண்டெம்பரரி ஸ்டைல் லுக்கு. ஸோ நான் ஆக்சுவலி மேக்ஸிமம் வந்து ஸ்லோபர் ரோஃபு ப்ளஸ் கண்டெம்பரரி தான் போடுவேன். பட் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இங்கே இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம், எங்களை இந்த மாதிரியே சொல்லித்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்கள என்ன பண்ணிட்டோம், அவங்க கேட்ட மாதிரியே நம்ம என்ன பண்ணோம், டிசைன் பண்ணோம். இதில் பெரிய விஷயமே இதோட காம்போசிஷன் தான், அதோட ஆங்கிள். ஸோ எல்லாமே கவர் ஆகுற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஸ்விம்மிங் பூல் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டெப் ஏறி வர ஒரு எஃபெக்ட் ஒரு ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வீடை கொஞ்சம் தூக்கி வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன ரெக்டாங்கிள் லைட்டில் இருக்கிற டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த குட்டி குட்டி லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரெக்டாங்கிளில் இருக்கிற டிஸ்க் லைட்டு. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்னி லைட்டாக 2 நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம், ஃபர்ரு, மேக்ஸிமம் எல்லாமே ஃபர்ரு. நீங்கள் வந்து ஒரு கிராஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நிறைய பேர் அந்த 3D வேர்ஹவுஸில் இருந்து அப்படி இப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. தேவையே இல்லை. வீரை ப்ராப்பராக படிச்சீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக எந்தவித வெப்சைட்டும் தேவையில்லாமல் வீரே வச்சு அழகான ரெண்டர் உங்களால் எடுக்க முடியும், சரியா? ஸ்கெட்சப் வீரா இருந்தாலும் சரி, 3ds மேக்ஸாக இருந்தாலும் சரி, மாயாவாக இருந்தாலும் சரி, பிளெண்டர்லையும் வீரை இப்போ ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீராவாக இருந்தாலும் சரி, எந்த வீராவாக இருந்தாலும் கரெக்டாக அந்த நாலேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களால் டெஃபினெட்லி இங்கே ஒரு நல்ல ரெண்டர் எடுக்க முடியும். ஸ்கெட்சப்பில் கம்மியாக வருது, 3ds மேக்ஸில் தான் அதிகமாக வருது அப்படிலாம் கிடையாது. 3ds மேக்ஸ் ஓகே தான், நல்ல குவாலிட்டியான ரெண்டர், அட்வான்ஸ் லெவல் மாடலிங் தான். சிம்பிளாக பிகினரில் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஸ்கெட்சப்லேயே நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, 3ds மேக்ஸும் ஓகே தான், அட்வான்ஸ் லெவல் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஸ்கெட்சப்லையும் எடுக்கலாம், குவாலிட்டியான ரெண்டர் ஸ்கெட்சப்லையும் எடுக்கலாம், ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹெச்டிஆர்ஐ. மேக்ஸிமம் நான் வந்து ஹெச்டிஆர்ஐயில் தான் யூஸ் பண்ணுவேன், சரியா? ஏன்னா ஹெச்டிஆர்ஐயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் டைம் லுக்கு கிடைக்கும், புரிஞ்சா? ரியல் டைமான ஒரு லுக்குன்னா என்ன, என்விரான்மெண்ட் கூட இருக்கிற அந்த லைட்டிங், மார்னிங் வியூவா ஈவினிங் வியூவா, ஸோ அதை எல்லாமே கம்பேர் பண்ணி அழகான ஒரு ரெண்டர் எக்ஸ்டீரியரில் தான் எடுக்க முடியும். ஸோ இதில் இங்கே ஒரு ஃபார் கொடுத்துருக்கேன், இதில் ஒரு ஃபார் கொடுத்துருக்கேன், தென் இங்கே ஒரு ஃபர்ரு, இங்கே ஒரு ஃபர்ரு, சரியா? ஃபர்ருக்கு இன்னும் கொஞ்சம் கூட லுக்கு கிடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மாடலை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்து வச்சிருக்கிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு கிராஸோட இதுதான் வந்து இது, சரிங்களா? இது பார்த்தீங்களா, இந்த ஒரு செடி தான் எடுத்து வச்சது. இதுவும் வந்து வீரையிலே இருக்குது, புரிஞ்சா? எல்லாமே வீரையில் இருக்குது. நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கோங்க, செமையாக இருக்கும். இப்போது இதில் நம்ம பண்ணியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தா, பர்கோலாஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஒரு லுக்குக்காக. ஹரிசாண்டல் ப்ளஸ் வெர்டிகலாக 2 3 ஏரியாவில் பர்கோலாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்டு இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஜன்னல் தான், ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேமினேஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே வீரையில் இருக்கிற இன்டர்லாக்ஸ் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட தான் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து வீரையில் இருக்கிற மெட்டீரியல் தான், சரியா? எல்லாமே வீரையில் இருக்குது, நீங்கள் வெளியில் போய் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஓகேங்களா? அண்ட் பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், கண்டெம்பரரி லுக்கில் எடுத்துருக்கோம். இதோட ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறது திஸ் இஸ். ஸோ நான் சொன்ன மாதிரியே நான் ஃபைனல் டச்சாக பண்ணது இந்த ஒன்றும் தான். இந்த பார்த்தீங்களா அப்படி சரிஞ்சு நிற்குது, இதுதான். கேமரா கீழே இருந்து மேலே என்னோட ஐ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வச்சு ஒரு ப்ளஸ்ஸு, சென்டரில் ஒரு ப்ளஸ்ஸை வச்சு ஹரிசாண்டலை வச்சு கரெக்டாக எடுத்துருக்கேன். டிசைன் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, அதுக்குன்னு காம்போசிஷன் நிறைய இருக்குது. எங்கே கேமராவை செட் பண்ணணுமோ அங்கே தான் ஃபிட் பண்ணணும், ஓகேவா? அந்த ஹவுஸுக்கு எங்கே விசிபிள் கிடைக்குதோ எல்லா டிசைனுக்கும் இப்படி தான் பண்ணணுங்கிற நீடர் கிடையாது. ஒவ்வொரு டிசைனுக்கும் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து இதுவாக ஸ்ட்ராங்காக இருங்க, சரிங்களா? வீரையிலையும் நல்ல அவுட்புட்டு எடுக்கலாம், ஸ்கெட்சப் வீரையிலையும் நல்ல அவுட்புட்டு
எடுக்கலாம். சரியா? வீரைய பத்தி தெரியணும். ஓகேவா? டிசைன் பண்றது ஈஸி தான் ஸ்கெட்சப்ல. 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டே நல்லா தான் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டிசைன் நாலேஜ் எல்லாம் நீங்க ஸ்கெட்சப் படிச்சீங்கன்னா வரும். ரெண்டரிங் நாலேஜ்னு ஒண்ணு இருக்குது. அது வீரே படிக்கணும். எப்படி படிக்கணுங்கிறதுல இருக்குது. சும்மா ஒரு 4 லைட்ட வச்சாலாம் ரெண்டர் கிடைக்காது. சரியா? ப்ராப்பரான அவுட்புட்டு 4 லைட்ட நீங்க கரெக்ட்டா வச்சா மட்டும்லாம் வராது. எப்படி எடுக்க அதுக்கு தகுந்த மாரி ரெண்டர் செட்டிங்ஸ் இருக்கு. லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. மெட்டீரியல்ஸ் இருக்கு. காம்போசிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் என்னென்ன குடுக்கணும்? எவ்வளோ வேல்யூஸ் குடுக்கணும்? எந்த வேல்யூ குடுத்தா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்? அந்த மாரிலாம் பண்ணி எடுத்து படிச்சா மட்டும் தான் உங்களால ப்ராப்பரான அவுட்புட் எடுக்க முடியும். இல்லன்னா முடியாது. சரியா? அப்போ நெறைய பேர் என்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கறனால சொல்றேன். ஸ்கெட்சப் வீரேல படிக்கணுமா? இல்ல 3ds மேக்ஸ் படிக்கணுமான்னு. 3ds மேக்ஸ் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் தான். அதுக்கு வேல்யூ தனி. அது அது வேற. பட் ஃபினான்ஷியல் லெவல்ல பிகினரா இருக்கும்போது ஸ்கெட்சப், வீரே அழகாவே நீங்க ரெண்டர் எடுக்கலாம். ஸ்கெட்சப்லயும், வீரேலயும் ரெண்டர் எடுத்தா கரெக்ட்டா வராதுன்னு சொல்றவங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வந்து எனக்கும் அழகான அவுட்புட் எடுக்கணும் சார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? நான் உங்களுக்கு ஆன்லைன்லயே ப்ரொஃபஷனலா சொல்லி தரேன். கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு. இன்னொரு பேட்ச் நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகுது. யூ வாண்ட் டூ லேர்ன் கம் வித் மீ. செம்மையா பண்ணலாம். நெக்ஸ்ட் 2025ல இருந்து நீங்க ஒரு வெல் டிசைனர் ஆக்கி விடுறேன் நானு. சரியா? செம்மையா பண்ணுவீங்க நீங்க. கரெக்ட்டா அசைன்மென்ட் சப்மிட் பண்ணணும். நான் சொல்ற மாரி கேட்டீங்கன்னா, ப்ராப்பரா ரெண்டர் எடுத்துட்டு தான் என்கிட்ட இருந்து போவீங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.